இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தர்க்க ரீதியாக பிஜேபி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக அவரோடு நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று சொல்லி சென்றிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் அவருடைய அமைச்சர் பொறுப்பேற்று சென்றிருக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சி நம்மோடு இருந்து காங்கிரஸ் எப்போதெல்லாம் நம்மோடு இருந்ததோ அப்போதெல்லாம் பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திவிட்டு நம்மை முதலிலே காட்டிவிட்டு சென்றது காங்கிரஸ் சென்று விட்டார்கள். அப்படி சென்று விட்ட பிறகு அவர்களும் அமைச்சர் பதவி பெற்றிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் அமைச்சர் பதவி பெற்றிருக்கிறார்கள். இது அதிமுக இரண்டாக பிறந்து அவர்கள் பாதி பேர் அமைச்சராக ஆவோம் என்றெல்லாம் சொன்னார்கள், சென்றிருக்கிறார்கள். இப்போது நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு என்று சொன்னால் வெறும் 17 லட்சம் வாக்குகள் மட்டும்தான் நமக்கும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வந்திருக்கிறதே. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் 17 லட்சம் வாக்குகள். கடந்த முறை 3% நாம் வெற்றி பெற்றோம். இப்போது கூட தாமக 10 தொகுதியில் 1000 ஓட்டு 2000 ஓட்டில் தோற்றிருக்கிறார்கள். திமுக ஒரு ஓட்டிலிருந்து 2000 ஓட்டுக்குள்ளாக 27 தொகுதியிலே நாம் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம். திமுக கடந்த 9ஆம் தேதி மட்டும் முதல் தேர்தலில் 9ஆம் தேதி மட்டும் இந்த தேர்தல் நடந்திருக்குமானால் நாம் ஆளுங்கட்சியாக நிச்சயமாக வந்திருக்க முடியும். அந்த 15 நாட்களுக்குள்ளாக ஒரு அலை வீசுவதை போல கடைசி 3 நாட்களுக்குள்ளாக அப்படி ஒரு மாறுதல் தமிழ்நாடு முழுவதும் மாறுதல் வந்துவிட்டது. எனவேதான் இந்த வெற்றி வாய்ப்பை எழுந்திருக்கிறோம். நாம் பெற்றிருக்கிறது 70 இடங்கள் பெற்றிருந்தோம். 24 இடங்களில் 1000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் நாம் தோல்வியடைந்திருக்கிறோம். எனவே 100 இடங்கள் நாம் வந்திருக்கிறோம். எனவே அதை நம்முடைய தோழர்கள் எங்கெல்லாம் பார்த்தால் இன்றைக்கு அதிமுக இருக்கிறது. ஒரு காலத்தில் திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டி என்ற நிலை மாறி இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு நமக்கும் எப்போதும் நம்மோடு போட்டியில் இருக்கிற ஒரு நிலை வந்திருக்கிறது. சரி, அதிமுக பின்னால் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், மேற்கு தொகுதியில் 86,000 வாக்குகள் இருக்கிறது. நான் திமுக வாங்கியிருக்கிறது 81,000 வாக்குகள். தமிழக வெற்றி கழகம் வாங்கியிருக்கிறது. அதிமுக கூட்டணி 13,000 வாக்குகள் பெற்றிருக்கிறது. இந்த 13,000 வாக்குகள் எந்த பக்கம் போகும் வருகிற தேர்தலில்? அது பாதியாக முடியுமா? அப்படியெல்லாம் ஒரு கணக்கு இருக்கிறது. எனவேதான் இங்கு பேசிய மாவட்ட செயலாளரும் தியாகராஜன் அவர்களும் எப்படி இந்த இயக்கம் கஷ்டப்பட்ட காலத்திலாம் எப்படி சீர்கொண்டு எழுந்தது, எப்படி மீண்டும் வெற்றி வாய்ப்பை பெற்றது என்பதை பற்றி சொன்னார்கள். அது திருச்சி மாவட்டத்தில் நாம் தான் முதல்ல திருச்சியிலே பார்த்தால் தமிழ்நாடு முழுவதும் எம்ஜிஆர் அலை வீசியது. அப்படி எம்ஜிஆர் வெற்றி பெற்ற போது இங்கு 2-3 தொகுதியிலே நாம் வெற்றி பெற்றோம். ஒவ்வொரு முறை ஒவ்வொரு தொகுதியிலே தொடர்ந்து அரியலூரிலே 2-3 முறை வெற்றி பெற்றிருக்கிறோம். திருவனந்தபுரம் வெற்றி பெற்றிருக்கிறோம். கிழக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம். அதற்கப்புறம் பார்த்தால் 17 தொகுதியிலே 2 தொகுதியை தவிர அத்தனை தொகுதியில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். கடந்த தேர்தலில் எல்லா தொகுதியிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்போது ஒரு சிறிய ஒரு நம்ம ஆளுங்களுக்கும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்து விட்டோம். இதை எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு தூரம் வருவார்கள், இவ்வளவு தூரம் முதலிலே அவர்கள் கணக்கு சர்வே எடுத்து பார்க்கும்போது 10%, 15% என்று இருந்தார்கள். கடைசியில் வருகிற போது 20% வாங்குவார்கள் என்று சொன்னார்கள். கடைசி 2 நாட்களுக்கு முன்னாக 27-28% என்று சொன்னார்கள். அது இறுதி நாட்களில் 30-35% வந்து விட்டார்கள். திராவிட முன்னேற்ற 30%, 32% என்று சொன்னால் அதுக்கு சரிசமமாக ஈடாக அவர்கள் வந்து விட்டார்கள். இதுதான் நிலைமை. அவர்கள் கையாண்ட தந்திரம் மிகப்பெரிய தந்திரம். நம்முடைய தலைவர் அவர்கள் பேசுகிறது சொன்னார், இன்ஸ்டாகிராமில் வைத்து அதை ஒரு கூட்டு என்ற ஒரு இது மூலமாக நேரடியாக குடும்பத்துக்கு கொண்டு சேர்த்து அவர்கள் மூலமாக வாக்கை பெற்றுவிட்டார்கள். நாம் அவர்களை ஒரு எதிரியாக கருதவில்லை. நாம் அதிமுகவை பார்த்து நாம் இவர்கள் தான் பார்த்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர அவர்களை பற்றி கவலைப்படாமல் நேரத்தில் இடையிலே அவர்கள் வெற்றி பெற்று வந்து விட்டார்கள். சரி, இதை எப்படி நாம் மீட்டெடுக்க வேண்டும்? எப்படியாவது இந்த கலைஞருடைய பிறந்த நாள் எல்லாம் திமுக வந்து ஆளுங்கட்சியால எதிர்கட்சியாக இருந்தது. ஆனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக கலைஞருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் என்று புத்தெழுச்சி உண்டாக்க வேண்டும். அப்படி உண்டாக்குற ஒரு நிகழ்ச்சியாக நமக்கு ஏதாவது காரணம் இல்லை, ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா இதுக்காக செயலர் சொல்லி கொண்டு போகிற போது ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் அந்தந்த கிளையில தலைவருடைய ஒரு இருவண்ணக்குடி ஏற்றி தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஏதாவது அவர்களுக்கு உதவி, பள்ளி குழந்தைகளுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொன்னால், அல்லது ஊரில் இருக்கிற பெரியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதையெல்லாம் செய்து கலைஞருடைய புகழை பரப்புவதன் மூலமாக
இந்த கட்சியை மீண்டும் மீட்டெடுப்பதற்கு அது ஒரு காரணம். கலைஞர் என்று சொன்னால்தான் திமுக மீண்டும் வளர முடியும். எனவே இதில் தோல்வியடைந்து நம்முடைய ரொம்ப சங்கடம் என்று சொன்னால், ஒரு தொகுதியிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு தூரம் செயல்பட முடியும். அந்த சட்டமன்ற உறுப்பினர் அப்படி ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் அவர்கள். அதனுடைய 360 கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலத்தில் மாதத்துக்கு 2 முறை அந்த தொகுதியில் சென்று அந்த தொகுதிக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் உருவாக்கி தந்தவர் நம்முடைய தளபதி முதலமைச்சர் அவர்கள். எனவே அவர்களுடைய சென்னையை பொறுத்தளவு ஒரு அலை வீசுவது போல வீசி கிட்டத்தட்ட அந்த வெற்றி வாய்ப்பு இல்லை. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்முடைய தோழர்கள் மிகவும் கொஞ்சம் சுணங்கி, என்னடா நம்ம தலைவருக்கே அப்படி போயிட்டுத அப்படிங்கிற மாதிரி வந்தது. அதனால தான் தலைவர் சொன்னார், எல்லா பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் பணியாற்றுங்கள், நான் இருக்கிறேன் பார்க்கிறேன் என்று சொல்லி தினந்தோறும் அறிவாலயம் வருகிறார், கழக தோழர்களை சந்திக்கிறார். பல்வேறு பகுதிகளில் இருந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தோழர்கள் தளபதியை சந்தித்து, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நாங்கள் இருக்கிற உங்கள் பின்னால் என்று தினந்தோறும் ஒரு நாளைக்கு 1000 பேர் தளபதியை பார்த்துவிட்டு செல்கிறார்கள். எனவே கழகம் நிச்சயமாக புத்துணர்ச்சி பெறும். தலைவர் தளபதி அவர்களும் உதயநிதி அவர்கள் பின்னால் பணியாற்ற நாம் எல்லோரும் காத்திருக்கிறோம். எனவே கழக தோழர்கள் இந்த கலைஞருடைய பிறந்தநாள் விழாவை மிக மிக சிறப்பாக கடந்த ஆண்டை விட நல்ல முறையில் செய்து தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு, என்ன நான் மற்ற ஒரு கூட்டம் போட்டு எல்லா ஒன்றிய செயலாளர்களையும் எல்லாத்தோடையும் நம்ம பேசி இதை எப்படி மீட்டெடுப்பது என்பதை பற்றியெல்லாம் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை சொன்னால் அந்த கருத்துக்களை ஏற்று கழகம் செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. எனவே ஒன்றிய செயலாளர்கள் இந்த பொறுப்பு எப்படி அமைச்சராக இருந்த எனக்கு இருக்கிறதோ, மாவட்ட செயலாளராக இருக்கிற அவர்களுக்கு இந்த பொறுப்பு வருகிறதோ, ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்களுக்கு இந்த பொறுப்பு வருகிறதோ, முக்கியமாக ஒன்றிய கழக செயலாளருக்கு, நகர கழக செயலாளருக்கு முக்கிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கும். நாங்கள் கூப்பிடுவோம், தலைவர் இப்படி சொல்லியிருக்கிறார், அதை செய்யுங்கள் என்று உங்களிடம் சொல்லுவோம். எனவே நீங்கள் செயலாற்றக்கூடிய இடத்தில் இருக்கிற ஒன்றிய கழக செயலாளர், நகர கழக செயலாளர்கள், நீங்கள் தான் கடந்த காலத்தை விட மிக சிறப்பாக செயல்பட ஒரு காலமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு, வெகு விரைவிலேயே மிக பிரச்சனை எல்லாம் இருக்கிறது. இன்னும் அதிமுக ஒரு பக்கம் எந்த பக்கம் போகிறார்கள் என்றெல்லாம் தெரியவில்லை. இடைத்தேர்தல் நிறைய 5 தேர்தல் இடைத்தேர்தல் வந்துவிட்டது. இன்னும் இந்த 2-3 நாட்களுக்குள்ளாக எவ்வளவு இடைத்தேர்தல் வரும் என்றெல்லாம் தெரியவில்லை. 3 தேர்தலில் அவர்களால் அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று முடியாது. கழகமும் அதில் வெற்றி பெறும். உங்களுடைய உழைப்பு கடுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு, கலைஞருடைய புகழை பரப்புவோம், கலைஞரை அவருடைய கொள்கைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்வோம், கலைஞரை பாராட்டுவதன் மூலமாக அந்த கழகத்தை வளர்ப்போம், தளபதியுடைய கரத்தை பலப்படுத்துவோம், உதயநிதி கரத்தை நம்முடைய பலப்படுத்துவோம் என்று சொல்லி வந்திருக்கிற அத்தனை பேருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுவோம். நன்றி.